வெல்கம் டு டேலி அகாடமி எஜுகேஷன். வணக்கம். இன்னைக்கு டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்எஸ் எக்ஸல் 2019ல பேஜ் லேஅவுட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த பேஜ் லேஅவுட்டில் இருக்க எல்லா ஆப்ஷனை பற்றியும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டன் டேட்டா கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா டேட்டாவை நான் ஸ்க்ரோல் பண்ணி காட்டுறேன் பாருங்க. நிறைய டேட்டா உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேவா? இதுல நீங்க ஃபர்ஸ்ட் பேஜ் லேஅவுட் அப்படின்ற ஒரு மெனு இருக்கு பாருங்க. அதை நீங்க கிளிக் பண்ணுங்க. இதுல ஃபர்ஸ்ட் தீம்ஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க. இந்த தீம்ஸ் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தீம்ஸை நம்ம கிளிக் பண்ணும்போது அதோட ஸ்டைல்ஸையும் லெட்டர்ஸோட ஃபாண்ட் ஸ்டைலையும் இது வந்து மாத்தி கொடுக்குது. இப்போ பாத்தீங்கன்னா சிம்பிளா நான் வந்து ஒரு கலர் கொடுத்துருக்கேன். அதோட டேபிளோட கலர் பாத்தீங்கன்னா ஒரு கலர் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நீங்க தீம்ஸ் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச தீம்ஸை நீங்க கிளிக் பண்றீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா நான் கர்சரை கொண்டு வந்து வைக்கிறேன் பாருங்க. ஒவ்வொன்றும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன்ல உங்களுக்கு வந்து டேபிள் வியூ ஆகணும், கீழே இருக்க ஃபாண்ட்லாம் வியூ ஆகணும் அப்படின்றத இந்த தீம்ஸ் மூலியமா நீங்க ஈஸியா செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த தீம்ஸ் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நார்மல் ஷீட்ஸ்ல வந்து உங்களுக்கு அவ்வளோவா தெரியாது. ஷீட்ஸ்ல நீங்க கலர்ஸ் அப்புறம் வந்து டெக்ஸ்ட் எல்லாம் நீங்க கொடுக்கும்போது அதுல உங்களுக்கு வந்து டிஃபரன்சியேஷன் தெரியும். இப்போ நான் வந்து இதுல ஆர்கானிக் அப்படின்னு இருக்கு பாருங்க. நான் அதுக்கிட்ட கொண்டு போய் வைக்கிறேன். ஸோ பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர்ல சேஞ்ச் ஆகுது பாருங்க. ஒவ்வொரு தீமும் ஒவ்வொரு கலர்ல இருக்கு. உங்களுக்கு எந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ, இல்ல எந்த மாதிரி நீங்க பிரசன்டேஷன் பண்ணணுமோ, இல்ல டேபிள வியூ பண்ண வைக்கணுமோ அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அதை நீங்க இந்த மூலியமா செலக்ட் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ நான் இப்போ ஆர்கானிக் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்றேன். பாத்தீங்கன்னா லெட்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிருச்சு. ஸோ நான் கிளிக் பண்ணிட்டு எல்லாத்தையும் நான் டிராக் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ பாத்தீங்கன்னா இதுல இருக்க லெட்டர்ஸ் எல்லாமே வந்து நமக்கு ஃபாண்டோட ஸ்டைல் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஃபாண்டோட சைஸ் ஒரு மாதிரி சேஞ்ச் ஆயிடுச்சு. அதோட கலர்ஸ் நம்ம வேற கலர் கொடுத்துருந்தோம். ஆனா இதோட தீமோட கலருக்கு வந்து இந்த டேபிள் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ அதுக்காக இந்த தீம்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்றோம். அடுத்தது தீம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கலர் வேணாம், எனக்கு இந்த தீம் இருக்கட்டும், இந்த ஃபாண்ட்லாம் இருக்கட்டும், ஆனா வேற கலர் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா இந்த பேஜ் லேஅவுட் மெனுலயே தீம்ஸுக்கு பக்கத்துல கலர்ஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க. அதை நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி நீங்க கர்சரை ஒவ்வொரு கலர் கிட்டையும் கொண்டு போய் வைக்கும் போது அந்த பேக்ரவுண்ட்ல நம்ம வந்து அந்த டேட்டா கிட்ட கொடுத்துருக்க கலர் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ பாருங்க, நான் ஒவ்வொன்றா கொண்டு போய் கர்சரை மூவ் பண்ணும் போதும் ஒவ்வொரு கலர் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது. ஸோ இதுல வந்து உங்களுக்கு எந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த கலரை நீங்க சூஸ் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த கலர்ஸ்ன்றது ஒன்று கொடுத்துருக்காங்க. நான் வந்து இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா ஃபாண்ட். இந்த ஃபாண்ட் ஸ்டைல்லாம் வந்து இந்த ஆப்ஷன்ஸ்ல இருக்கு. நீங்க கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட்டை நீங்க வச்சுக்க முடியும். இதுல நான் வந்து நார்மல் ஃபாண்ட்டே இருக்கட்டும். உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வேணும், இல்ல வந்து எனக்கு போல்டா இருக்கணும், புக்மேன் போல்ட் ஸ்டைல் வேணும், இல்ல டைம்ஸ் நியூ ரோமன் வேணும், இல்ல மத்த உங்களுக்கு எந்த ஸ்டைல் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த ஸ்டைல நீங்க இதுல வச்சுக்க முடியும். அதுக்காக தான் இந்த ஃபாண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே. அடுத்தது பாத்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ். இந்த எஃபெக்ட்ஸ்ன்றது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா, ஒரு ஆப்ஜெக்டை நம்ம இதுல இன்சர்ட் பண்ணிருக்கோம். இப்போ ஒரு பிக்சரோ இல்ல ஒரு ஒரு கிளிப் ஆர்ட்டோ இல்ல மத்தபடி ஒரு ஏரோ மார்க் அந்த டிசைன்ஸ் எதையோ வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னா அத எஃபெக்டோட, அதாவது டிஜிட்டல் வியூலயோ இல்ல வந்து இங்க இருக்க டிசைன் வியூலயோ நம்ம வந்து வியூ பண்ண வைக்க முடியும். ஸோ அதுக்காக வந்து இந்த எஃபெக்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த பேஜ் லேஅவுட் மெனுலயே பேஜ் செட்டப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இந்த பேஜ் செட்டப்ல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மார்ஜின்ஸ். மார்ஜின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல 3 மார்ஜின் இருக்கு. கஸ்டம் மார்ஜினும் நீங்க பண்ணிக்கலாம். நேரம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ஒரு லைன் வருது பாருங்க. ஸோ இது வந்து என்னன்னா உங்க பேஜோட ஃபுல் பேஜ், அதாவது ஒரு A4 ஷீட்டோட ஃபுல் பேஜுக்கும் வந்து நேரோ சைஸ்ல வந்து, அதாவது எண்ட், அதாவது ஒரு சின்ன ஸ்பேஸ் மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா ஸ்பேஸையும் வந்து இது கவர் பண்ணும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு எந்த மார்ஜின் வேணுமோ, எவ்வளவு சைஸ்ல வந்து உங்க டேபிள் வந்து வியூ ஆகணுமோ அதை இதுல நீங்க கொடுத்துக்க முடியும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அதே பேஜ் செட்டப்ல ஓரியன்டேஷன் அப்படின்னு இருக்கு. இந்த ஓரியன்டேஷன் என்னன்னா லேண்ட்ஸ்கேப்ல வேணுமா இல்ல போர்ட்ரேட்ல பிரிண்ட் ஆகணுமா அப்படின்றதுக்காக கொடுக்கப்படுறது தான். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ லேண்ட்ஸ்கேப் நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணதும் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இந்த பிரிண்ட் லேஅவுட்டோட
சைஸ் வந்து பாத்தீங்கன்னா என்லார்ஜ் ஆயிருக்கு. கீழே பாத்தீங்கன்னா டவுன்ல இருந்து கொஞ்சம் மேல வந்திருக்கு. ஸோ நான் திரும்பி ஓரியன்டேஷன் வந்து போர்ட்ரேட்டே கொடுக்குறேன். கொடுத்துட்டு பாத்தீங்கன்னா இப்போ மார்ஜின்ஸ் வந்து நார்மலா நான் வச்சிருக்கேன். ஸோ இப்போதைக்கு இந்த டீடைல்ல இவ்வளவு மார்ஜின்ஸ் இருக்கு. நான் வந்து இந்த டேட்டாவை நான் இதுக்குள்ள வந்து வச்சிருக்கேன். ஓகேவா? அதுக்காக இந்த பேஜ் வேரியன்டேஷனும் மார்ஜினும் ஹெல்ப் பண்ணுது. அடுத்தது பாத்தீங்கன்னா பேஜ் செட்டப்லயே சைஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க. நீங்க பிரிண்ட் பண்ண போற பேப்பரோட சைஸை வந்து இதுல நீங்க செலக்ட் பண்ணிக்க முடியும். சப்போஸ் நான் வந்து A4 ஷீட்ல தான் நான் வந்து பிரிண்ட் பண்ண போறேன்னா இதுல நீங்க A4 செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்ல லெட்டர் சைஸ் பேப்பர்ல வந்து பிரிண்ட் பண்ண போறேன்னா நீங்க லெட்டர் சைஸ் பேப்பரை வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இல்ல லீகல் சைஸ் பேப்பரை வந்து நீங்க பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதையும் நீங்க இதுல செலக்ட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு எந்த மாதிரி பேப்பர்ல நீங்க பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க இதுல கிளிக் பண்ணி கொடுத்துக்கலாம். நான் இப்போதைக்கு வந்து A4 சைஸ் கொடுக்குறேன். உங்களுக்கு எந்த பேப்பர்ல கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க இதுல கொடுத்துக்க முடியும். இதுல லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா மோர் பேப்பர் சைசஸ் இருக்கு. சப்போஸ் இதுல எந்த பேப்பர் சைஸுமே இல்ல அப்படின்னா நீங்க அதுல போயிட்டு கஸ்டம் சைஸை நீங்க கொடுத்துக்க முடியும். ஓகேவா? அடுத்தது பாத்தீங்கன்னா பிரிண்ட் ஏரியா. ஸோ இதுல பாத்தீங்கன்னா செட் பிரிண்ட் ஏரியா, கிளியர் பிரிண்ட் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஸோ இதை பாத்தீங்கன்னா நான் இந்த டேபிள் ஃபுல்லா இப்போ வந்து Ctrl+P கொடுக்குறேன், பிரிண்ட் ப்ரிவியூ கொடுக்குறேன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேபிள் எல்லாமே வந்து வியூ ஆகுது. பாத்தீங்கன்னா மொத்தம் 3 பேஜ் வந்து இதுல நான் வந்து டேட்டாக்கு இருக்கு. 3 பேஜுமே வந்து உங்களுக்கு வியூ ஆகுது. பாத்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வியூ ஆகுது. பேஜ் ஃபுல்லா ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் பேஜ், அடுத்தது நெக்ஸ்ட் பேஜ் சொல்லிட்டு மொத்தம் 3 பேஜ்ல டேட்டா இருக்கு. இப்போ இங்க பாத்தீங்கன்னா பிரிண்ட் ஏரியா அப்படின்னு இருக்குல்ல, நீங்க இந்த டேட்டால ஒரு 5 டேட்டா மட்டும் எனக்கு பிரிண்ட் போதும், அது மட்டும் பிரிண்ட் ஏரியாவா இருக்கட்டும், இல்ல 10 மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செலக்ட் பண்ணிட்டு பிரிண்ட் ஏரியா அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு அதுல செட் பிரிண்ட் ஏரியா அப்படின்னு இருக்கு பாருங்க, அதை நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இப்ப பாருங்க Ctrl+P கொடுக்குறேன். Ctrl+P வந்து பிரிண்ட் ப்ரிவியூ. பாத்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ண டேட்டாவை பிரிண்ட் ஏரியான்னு செட் பண்ணதுனால அது மட்டும் தான் நமக்கு பிரிண்ட் ஆகும். பேஜ் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பேஜ்ல தான் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ அதுக்காக தான் இந்த பிரிண்ட் ஏரியா அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து அதை வந்து நான் வந்து கிளியர் பண்ணணும், எனக்கு எல்லாமே பிரிண்ட் வேணும்னா நீங்க பிரிண்ட் ஏரியாவை கிளிக் பண்ணிட்டு கிளியர் பிரிண்ட் ஏரியா அப்படின்னு இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. கிளியர் ஆயிடும். இப்போ Ctrl+P கொடுக்குறேன். Ctrl+P கொடுத்து பிரிண்ட் ப்ரிவியூ பார்க்குறேன். எல்லாமே வந்து நமக்கு ப்ரிவியூக்குள்ள வந்துடும், எல்லாமே வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ அதுக்காக தான் இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பேஜ் பிரேக்ஸ். ஸோ பேஜ் பிரேக் வந்து எந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு வந்து பேஜ் பிரேக் வேணுமோ அதை நீங்க செலக்ட் பண்ணி கொடுத்துக்க முடியும். ஸோ இந்த இடத்துல எனக்கு வந்து பேஜ் பிரேக் வேணும்னா நீங்க கிளிக் பண்ணி பேஜ் பிரேக் கொடுத்துக்க முடியும். பார்த்தீங்கன்னா இன்செர்ட் பேஜ் பிரேக், ரிமூவ் பேஜ் பிரேக்னு இருக்கு. நீங்க இதுல கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல பேஜ் பிரேக் ஆயிடும். பாருங்க ஒரு லைன் வந்திருக்கு பாருங்க. ஸோ இப்போ நான் Ctrl+P கொடுக்குறேன். கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க எந்த இடத்துல பிரேக் கொடுத்தீங்களோ அது வரைக்கும் தான் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ்ல இருந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ அதுக்காக தான் இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா ஸோ இப்போதைக்கு பிரேக் கொடுத்துட்டோம், நம்ம வந்து அதை ரிமூவ் பண்ணணும்னா பிரேக் அந்த இடத்துல நீங்க கிளிக் பண்ணிட்டு ரிமூவ் பேஜ் பிரேக் அப்படின்னு இருக்கு பாருங்க, அதை நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா அந்த லைன் போயிடும். ஸோ உங்களுக்கு பேஜ் ப்ரிவியூ பார்க்கும்போது பாருங்க Ctrl+P கொடுக்குறேன். பாத்தீங்கன்னா அந்த பேஜ் பிரேக் ஆகாம ஃபுல்லா வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். மொத்த டேட்டாவும் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும், ஒரே பேஜ்ல ஷோ ஆகும். ஸோ அதுக்காக தான் இந்த ஆப்ஷனை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட். இந்த பேக்ரவுண்ட் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா சப்போஸ் நீங்க டாக்குமெண்ட் பிரிண்ட் பண்ண போறீங்க, உங்க கம்பெனியோட லோகோவை வந்து நீங்க பின்னாடி வந்து பிரிண்ட் பண்ண வைக்கணும், இல்ல பேக்ரவுண்டே ஃபுல்லா வந்து எனக்கு கலர்ல வரணும், இல்ல வந்து நான் வந்து ஒரு டிசைனை வந்து நான் பின்னாடி வச்சு நான் பிரிண்ட் பண்ணணும் இல்ல ஷோ பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்காக இதை வந்து கொடுத்துருக்காங்க. இதை நீங்க கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த டாக்குமெண்ட் வேணுமோ, அதாவது எந்த பிக்சர் வேணுமோ, இல்ல எந்த கிளிப் ஆர்ட்டோ, மற்ற விஷயம் டிசைன்ஸோ, லோகோவோ எது வேணுமோ அதை நீங்க ஃப்ரம் ஃபைல் கொடுத்து ப்ரௌஸ் பண்ணி இதுல கொடுத்துக்க முடியும். ஸோ அதுக்காக இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பிரிண்டட் டைட்டில்ஸ். ஸோ இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து எக்ஸாம்பிள் Ctrl+P தரேன். ஸோ Ctrl+P கொடுத்தது பிரிண்ட் ப்ரிவியூ ஆகுது பாருங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் பேஜ். ஸோ ஃபர்ஸ்ட் பேஜ்ல பாத்தீங்கன்னா எம்ப்ளாயி டீடைல்ஸ் இருக்கு, நேம், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், டிபார்ட்மெண்ட், சேலரி, லொகேஷன். ஸோ இந்த டைட்டில்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்கு. செகண்ட் பேஜ்ல பாத்தீங்கன்னா டேட்டா வந்து கண்டினியூ ஆகுறதுனால அந்த டைட்டில்ஸ் எல்லாம் இல்ல. ஸோ அந்த டைட்டில்ஸ் எல்லாம் வர வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பிரிண்ட் டைட்டில்ஸ் அப்படின்றது இருக்கு. ஸோ இதை நீங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் நீங்க ஃபுல் டேட்டாவையும் நீங்க ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிட்டு நீங்க
பிரிண்ட் ஏரியா அப்படின்றத கிளிக் பண்ணி செட் பிரிண்ட் ஏரியா அப்படின்றத நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ பிரிண்ட் டைட்டில்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இந்த ஷீட்ல பிரிண்ட் ஏரியா அப்படின்றது நம்ம ஆல்ரெடி செலக்ட் பண்ணி பிரிண்ட் ஏரியா கொடுத்துருந்தோம்ல, அது இதுல ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இதுல வந்து பாத்தீங்கன்னா பிரிண்ட் டைட்டில்ஸுக்கு கீழே ரோஸ் டு ரிப்பீட் அட் த டாப், அதாவது எந்தெந்த டைட்டில்லாம் உங்களுக்கு வந்து ரிப்பீட்டடா வேணும், எந்தெந்த ரோஸ்லாம் வந்து ஒவ்வொரு பேஜுக்கும் ரிப்பீட்டடா வேணும் அப்படின்றது தான் இதோட அர்த்தம். ஸோ இதை வந்து என்ன பண்றீங்கன்னா கிளிக் பண்ண உடனே கர்சரை அந்த மெசேஜ் பாக்ஸுக்கு வெளில கொண்டு வந்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஏரோ மார்க் வந்து உங்களுக்கு மாறும். ஸோ இதுல வந்து உங்களுக்கு எது வேணுமோ, எந்த ரோ வந்து உங்களுக்கு ரிப்பீட்டடா வேணுமோ அந்த ரோவை நீங்க செலக்ட் பண்ணுங்க. நான் இப்போதைக்கு 2 ரோ செலக்ட் பண்ணிட்டு விட்டுறேன். விட்டு வந்து பாத்தீங்கன்னா எஸ், இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 1 and 2 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இந்த 2 ரோவும் வந்து உங்களுக்கு ரிப்பீட்டடா எல்லா பேஜ்லயுமே வரணும். ஸோ அதுக்காக வந்து இதை கொடுத்துருக்கோம். இதை எப்படி செக் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா கீழே பிரிண்ட் ப்ரிவியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அதை நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா பாருங்க இது வந்து ஃபர்ஸ்ட் பேஜ். ஃபர்ஸ்ட் பேஜ்ல எம்ப்ளாயி டீடைல்ஸ் அப்புறம் டைட்டில்ஸ்லாம் இருக்கு. அடுத்து நான் செகண்ட் பேஜை கிளிக் பண்றேன் பாருங்க. செகண்ட் பேஜ்லயும் பாத்தீங்கன்னா எம்ப்ளாயி டீடைல்ஸ் இருக்கு, அந்த டைட்டில் இருக்கு. தேர்ட் பேஜ் பாக்குறேன், தேர்ட் பேஜ்லயுமே அது வந்து அந்த எம்ப்ளாயி டீடைல்ஸ் இருக்கு, டைட்டில்ஸ் இருக்கு. ஸோ எல்லா பேஜ்லயுமே உங்களுக்கு வந்து அந்த டைட்டில்ஸ் எல்லாம் வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்க கொடுத்துக்க முடியும். இதை கொடுக்கறதுக்கு முக்கியமா நீங்க என்ன பண்ணணும்னா முதல்ல டேட்டாவை செலக்ட் பண்ணிட்டு பிரிண்ட் ஏரியாவை செட் பண்ணணும். செட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதை நீங்க உங்களால கொடுக்க முடியும். ஸோ எகைன் நான் கிளிக் பண்றேன். இதுல அடுத்தது பாத்தீங்கன்னா கிரிட் லைன்ஸ். இந்த கிரிட் லைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க கீழே வந்து பாக்ஸஸ் எல்லாம் போட்டிருக்கேன், இதுக்கு பேர் கிரிட் லைன்ஸ் சொல்லுவாங்க. அடுத்து பிளாக் அண்ட் ஒயிட். பிளாக் அண்ட் ஒயிட் நான் கிளிக் பண்ணிட்டு பிரிண்ட் ப்ரிவியூ காட்டுறேன். நம்ம இங்க கொடுத்திருந்த டிசைன்ஸ், அதாவது கலரோ மற்ற எதுவுமோ வியூ ஆகாது. ஒன்லி ஒயிட் கலர்ல பிளாக் கலர்ல டேட்டா மட்டும் தான் உங்களுக்கு வியூ ஆகும். ஸோ அதுக்காக தான் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்க வேணாம்னா கிளிக் பண்ணி திரும்பி நீங்க ரிமூவ் கொடுத்துக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா டிராஃப்ட் குவாலிட்டியில வரணும். டிராஃப்ட் குவாலிட்டியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லைன்ஸுமே அதுல வந்து காட்டாது, ஒன்லி டேட்டா மட்டும் தான் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அதுக்காக இதை கொடுத்துருக்காங்க. ரோஸ் அண்ட் காலம் ஹெட்டிங். ஸோ இதை நீங்க கிளிக் பண்ணி பிரிண்ட் ப்ரிவியூ பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ஏபிசிடின்னு சொல்லிட்டு மேல இருக்க ஹெட்டிங்கும் இந்த பக்கத்துல இருக்க ஹெட்டிங்கும் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ எக்ஸல் ஃபைல்ல வந்து இப்படி நீங்க வந்து பிரிண்ட் பண்ணி காமிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்க வச்சுக்கலாம், இல்ல வேணாம்னா இதை நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ பேக் போயிட்டு நான் வந்து இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ ரோஸ் அண்ட் காலம்ஸ் ஹெட்டிங்ஸ் இருக்கு பாருங்க, அதை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். சேம் ஆப்ஷன் தான் இதுலயும் இருக்கு, டவுன் ஓவர் தேர் அப்படின்னு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேஜும் அடுத்து செகண்ட்ல கொடுத்துருக்க டேட்டா எனக்கு செகண்ட் பேஜ்லயும் வரணும் அப்படின்றதுக்காக இருக்குது. ஸோ இல்ல நான் வந்து ஓவர் தென் டவுன் அப்படின்ட்டு இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா இப்போ நீங்க 4வது பேஜ் கொடுத்துருக்கீங்க, அந்த 4வது பேஜ்ல வந்ததுக்கு அப்புறமா அடுத்தது 2வது பேஜுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்லாம் இதுல இருக்கு. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி ஆப்ஷன் வேணுமோ அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம இது வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும், டவுன் தென் ஓவர் அப்படின்றது செலக்ட் பண்ணிட்டு நீங்க ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டைட்டில்ஸ் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு பேஜ்லயும் வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். நம்ம இப்போ ஓகே கொடுத்துக்குவோம். ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ஸ்கேல் டு ஃபிட், பேஜ் லேஅவுட் மெனுல ஸ்கேல் டு ஃபிட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது உங்களோட ரோஸ் அண்ட் காலம்ஸோட ஹைட் விட்த்தை வந்து ஆட்டோமேட்டிக்கா அட்ஜஸ்ட் பண்றதுக்காக இதை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளவு வந்து வியூ ஆகணும், எவ்வளவு வந்து பிரிண்ட் ஆகணும் அப்படின்றத இதை நீங்க கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா ஷீட் ஆப்ஷன். நீங்க பிரிண்ட் பண்ணும்போது உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கணும், இல்ல வியூ வந்து உங்களுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிரிட் லைன்ஸ் கேட்கும். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து கிரிட் லைன்ஸ்ல வியூ இருக்கு, அது செக்ல இருக்கு, நான் அன்செக் பண்றேன். பண்ணதும் பாத்தீங்கன்னா இங்க இருந்த கிரிட் லைன்ஸ் எல்லாமே வந்து மறைஞ்சு போயிடும். ஸோ இது வந்து கிரிட் லைன்ஸ் இல்லாம ஒரு எம்டி பேப்பர்ல ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா செல்ஸ் எல்லாமே ஆஸ் யூஸ்வல் எப்படி இருக்குமோ அது வந்து கிளிக்கபிளா இருக்கும். இது வந்து உங்களுக்கு பாக்குறது கன்ஃபியூஷனா இருக்கிறதுனால நீங்க வியூ கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு நீங்க அதுல ஈஸியா வந்து டைப் பண்ணிட்டு பிரிண்ட் பண்ணும்போது நீங்க வந்து கிரிட் லைன்ஸை அன்வியூ பண்ணி பார்த்துக்க முடியும். அடுத்து பாத்தீங்கன்னா பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா நீங்க இந்த கிரிட் லைன்ஸோடய உங்களுக்கு வந்து எக்ஸல் ஷீட்டோட பிரிண்ட் ஆகும். ஸோ அதுக்காக தான் இந்த பிரிண்ட்ன்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்த ஷீட் ஆப்ஷன்லயே ஹெட்டிங்ஸ் இருக்கு பாருங்க. ஹெட்டிங்ஸ்ன்றது இந்த ஏபிசிடி அப்படின்னு இருக்குல்ல, அந்த இதுதான் ஹெட்டிங்ஸ் சொல்லுவாங்க. இந்த பக்கம் 1 2 3 இருக்கு. இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு வியூ பண்ணணும்னா இதை நீங்க கிளிக் பண்ணணும். இல்ல வேணாம் அப்படின்னா இதை நீங்க கிளிக் பண்றதுல இருந்து எடுத்து விட்டோம்னா இந்த மாதிரி இந்த பாருங்க மறைஞ்சிருச்சு. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வியூ ஆகாது. உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக இந்த டைட்டில்ஸ் ஹெட்டிங்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நீங்க வியூவை செக் பண்ணிக்கோங்க. அதுவே வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகணும்னா உங்களுக்கு பிரிண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா பிரிண்ட் ஆயிடும்.
ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா bring forward, send backward, அப்புறம் select pan, align அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்டை நம்ம இதில் இன்சர்ட் பண்ணும்போது, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஆப்ஜெக்ட் இன்சர்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இன்சர்ட் மெனுவில் போயிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் நீங்கள் இன்சர்ட் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிட்மேப் இமேஜ் நான் வந்து கிளிக் பண்ணி ஓகே கொடுக்குறேன். ஸோ ஒன்று வந்து இன்சர்ட் ஆயிடுச்சு. ஓகே கொடுத்துட்டேன். இந்த பாருங்க இங்கே வந்து இப்போதைக்கு நான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து திரும்பி ஒரு ஆப்ஜெக்ட் நான் வந்து இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ ஒரு கிராஃப் வந்து நான் இன்சர்ட் பண்ணுறேன். எக்ஸாம்பிளுக்காக ஒரு கிராஃப் வந்து இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ இதை வந்து நான் டேட்டா கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா மற்ற டேட்டா வந்து இதுக்கு பின்னாடியும் முன்னாடியுமா போயிட்டு இருக்கு. இப்போதைக்கு வந்து 2 ஆப்ஜெக்டை வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கேன். மூணாவதா வந்து ஒரு ப்ரெசன்டேஷனை வந்து நான் வந்து இதில் இன்சர்ட் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஜெக்ட் நான் வந்து உங்களுக்கு இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு ப்ரெசன்டேஷன், ஒரு சார்ட், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பிட்மேப் இமேஜ், இது மூணுத்தையும் வந்து நான் வந்து இதில் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 3 ஆப்ஜெக்டை இன்சர்ட் பண்ணிட்டு நான் வந்து பேஜ் லேஅவுட் மெனு திரும்பி போயிட்டு இதில் பிரிங் ஃபார்வர்ட் அப்படின்னு இருக்கு பாருங்க. உங்களுக்கு வந்து எந்த பிக்சரையோ இல்லை எந்த ஆப்ஜெக்டையோ ஃப்ரண்ட்ல வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ நீங்க அதை கிளிக் பண்ணி இப்போ நான் பிரிங் ஃபார்வர்ட்னு கொடுக்குறேன். கொடுத்தா பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி இது வந்து வியூ ஆகும். ஸோ அந்த வியூவிங் ஆப்ஷனுக்காக வந்து இதை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சென்ட் பேக்வேர்டுன்னு இருக்கு. நம்ம இதை கிளிக் பண்ணி இந்த ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணி சென்ட் பேக்வேர்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா பேக்ல போயிடும். ஸோ ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் இதை நம்ம கிளிக் பண்ணோம்னா ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னாடியும் பின்னாடியும் மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பேன். செலக்ட் பேன் என்னன்னா நம்ம இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் 1, 2, 3ன்னு சொல்லிட்டு நேம் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் ரீநேம் கொடுத்து சார்ட்ஸோ இல்லை ப்ரெசன்டேஷனோ இல்லை இமேஜோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். அதை இங்கே கிளிக் பண்ணி நீங்கள் மூவ் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இதில் நீங்கள் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த செலெக்ஷன் பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ ஈஸியாக வந்து நீங்கள் அங்கே போய் என்னால் கிளிக் பண்ண முடியாது அப்படின்னா இங்கே நீங்கள் கிளிக் பண்ணி மூவ் பண்ணிக்க முடியும். அடுத்து அலைன். இந்த அலைன்மெண்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லைன் கொடுத்து அந்த லைன்ல நம்ம அலைன்மெண்ட் பண்றதுக்காக இதை கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா குரூப். இப்போ நான் வந்து இந்த 3 ஆப்ஜெக்ட் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ப்ரெசன்டேஷன் அண்ட் சார்ட், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் வந்து இதில் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது மூணுத்தையுமே வந்து நான் வந்து குரூப் ஆக்கி மூவ் பண்ணா எல்லாமே ஒன்னா சேர்ந்து மூவ் ஆகணும் அப்படின்றதுக்காக இது மூணுத்தையுமே நான் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு குரூப் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை நான் கிளிக் பண்ணி குரூப் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் ஃபுல்லா வந்து கவர் பண்ணி ஒரு பாக்ஸ் வந்துருச்சு. நான் இப்போ வந்து இதை கிளிக் பண்ணி இப்படி மூவ் பண்றேன் பாருங்க. மூவ் பண்ணும்போது மொத்த ஆப்ஜெக்ட்ஸும் வந்து செலக்ட் பண்ணி வச்சு நான் குரூப் பண்ண எல்லா ஆப்ஜெக்ட்டுமே வந்து ஒரே தடவையா மூவ் ஆகும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த குரூப் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு வேணாம் எனக்கு தனித்தனியாவே இருக்கணும்னா அதே குரூப் ஆப்ஷன் போங்க. அன்குரூப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் தனித்தனியை வந்து ஆப்ஜெக்டா வந்து செலக்ட் ஆகியிருக்கும். ஸோ அதுக்காக இதை கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த பேஜ் லேஅவுட்ல இருக்க ஆப்ஷன்ஸ். உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, மெயில் பண்ணுங்க, கண்டிப்பா ரிப்ளை பண்றோம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் சிம்பிளையும் அழுத்திக்கங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனே உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ வெரி மச்.